ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னை ஆண்டவருக்கு முன்பாய் ஆயத்தப்படுத்தி இருக்கிற தேவ பிள்ளை தான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பின்பு, மனம் திரும்பின பின்பு தன்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து இன்னும் ஒரு உலகத்திற்கு நேரான ஒரு வாழ்க்கையாய் அல்ல, தேவன் விரும்புகிற பிரகாரமாய் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திலே வளர வேண்டும் என்பதற்காக தான் அவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அல்லேலூயா. வாசிக்கும் போது வாசிங்க 3ஆம் அதிகாரம் தொடர்ந்து 10ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 3:10 வாசிங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. மரங்களின் வேர் அருகே கோடாரியானது வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், அப்படி சொன்னா மரம் நல்ல முறையில் வளரும். வளருகிற மரத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த மரம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அதே போல ஆண்டவர் நம்மை ரட்சித்து, ஆண்டவர் நம்மை வேறுபடுத்தி சபையில வைத்திருப்பதன் நோக்கம் நாம் நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. நாம் கெட்ட கனிகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கல. நாம் கெட்ட கனிகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் மனம் திரும்ப பண்ணல. நாம் கெட்ட கனிகளை கொடுக்கும்படியாய் தேவ சமூகத்தில் தேவன் நம்மை கொண்டு வரல. அப்படியானால் தேவ பிள்ளைகள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திருவுளம் பற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை தொடர்ந்து வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. The book of Isaiah, chapter 5, verse from 1 and 2 வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம், ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து, அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி, அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி, அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கசப்பான பழங்களை தந்தது. அல்லேலூயா. பாருங்க, நல்ல பழங்கள் கிடைக்கணும், நல்ல கனிகள் கொடுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு? நேசர் காத்திருக்கிறார். எப்படி காத்திருக்காருங்க பாருங்க. அவர் அதை என்ன பண்ணாராம்? வேலி அடைத்து. என்ன பண்றாரு? முதல்ல எப்படி அது கெட்டு போயிடக்கூடாது. வேலியினுடைய நோக்கம் வேற எந்த நரிகளோ, எந்த என்ன வேற எந்த விலங்கினங்களோ, வேற எந்த ஒரு காரியமோ வந்து இவங்களை இந்த திராட்சை கொலையை, திராட்சை பழத்தை, இந்த செடியை சீர்குலைத்து விடக்கூடாது என்பதற்காக வேலி அடைக்கப்படுகிறார். பாருங்க, வேலி அடைக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் நம்மை கிருபையாய் இம்மட்டுமாய் பாதுகாத்து வேலி அடைத்து நம்மை இம்மட்டுமாய் நடத்துகிறாரே என்றால் நம்முடைய பலனோ நம்முடைய சாமர்த்தியமோ அல்ல, கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை. அல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வெட்கக்கேடுகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள் வரும்போதும் அவைகள் எல்லாம் கிருபையாய் நம்மை வேலி அடைத்து இன்றும் சுகத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் நாம் கசப்பான பழங்களை கொடுக்கும்படியாய் அல்ல, ஒரு பிரயோஜனம் உள்ள நல்ல பழங்களை கொடுக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை ஒன்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கொடுக்கிற பழங்கள், நாம் கொடுக்கிற கனிகள் கசப்பான கனிகளா இருக்கிறதா, இல்ல மதுரமான கனிகளா இருக்கிறதா?
நாம் கொடுக்கிற பழங்கள் பிரயோஜனமா இருக்கிறதா இல்ல பிரயோஜனமற்றதா இருக்கிறதா என்பதை தேவ பிள்ளைகள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அடிக்கடி நான் முன்னாடி சொல்லியிருக்கிற நினைக்கிறேன். அதாவது எங்க வீட்டில் ஊர்ல ஒரு மாமரம் நின்னுச்சு. ஒரு மாமரம் எங்க காம்பவுண்டுக்குள்ள நின்னுச்சு. ஒரு பெரிய மாமரம். பெரிய மாமரம். பொதுவா இந்த மாங்காய் சீசன் வந்துச்சுன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா மாமரத்தில் அவ்வளவு என்ன பூ பூக்கும், நிறைய காய் காய்க்கும். நிறைய காய் காய்க்கும். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த மரத்தினுடையதான லெவல் என்ன அப்படின்னா காய் காய்க்கும், நல்ல காய் காய்க்கும். அது கொஞ்சம் பச்சையான ஒரு காயை எடுத்து கொஞ்சம் விளைஞ்ச பிறகு எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம்னு பார்த்தா பயங்கரமா புளிக்கும். அது நம்ப முடியாது, வாயில வைக்க முடியாத அளவுக்கு பயங்கர புளிப்பா இருக்கும். சரி பரவாயில்லை, அப்படியே மரத்துல நின்று காய்க்கட்டும், காம்பவுண்டுக்குள்ளதானே வேலி அடைக்கப்பட்டு தானே இருக்கு அப்படி சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னா பழுத்த பிறகு அந்த மாங்காவை பழத்தை எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பழுத்த பிறகு அங்க மரத்திலிருந்து எடுத்து அதை வெட்டும்போது உள்ள புழு இருக்கும் பாருங்க. பச்சையாவும் என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியாது. பழுத்த பிறகு என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியாது. இப்போ இந்த மரம் இங்க நிக்கிறதுனால என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. தேவன் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்து இம்மட்டுமாய் வைத்திருப்பதன் நோக்கம் நாம் கசப்பான பழங்களை கொடுக்கும்படியாய் அல்ல, நாம் மதுரமான பழங்களை கொடுக்கும்படியாகவே. அல்லேலூயா. அழகா சொல்றாரு பாருங்க. அதை வேலி அடைத்து, வாசிங்க தொடர்ந்து மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதை பராமரிக்கிறார். பாருங்க, அது வேலி அடைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதற்கு தேவையான விதத்திலே பராமரிக்கப்படுகிறது. கற்களை பொறுக்கின்னு சொன்னா அது எந்த விதத்திலும் அந்த கற்கள் ஆனது அந்த மரத்தை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக கற்களை பொறுக்கி, வாசிங்க, அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அந்த எஜமான் காணப்படுகிறார். நான் நட்டிருக்கிறதான திராட்சை பழம், நான் நட்டிருக்கிறதான திராட்சை செடியானது நிச்சயமாய் ஒரு நற்குலமான பழங்களை கொடுக்கும். அதனால நான் அந்த ஆலையிலே வைத்து நிச்சயமாய் நல்ல பழ ஜூஸ் எடுப்பேன்னு சொல்லி அவர் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த திராட்சை செடியை நடுகிறார். ஆனால் அது வளர்ந்தது சரிதான், அது பழத்தை கொடுத்ததும் சரிதான். ஆனால் அந்த பழமானது கசப்பான பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கசப்பான பழங்களை அல்ல, மதுரமான பழங்களையே கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டுமே தவிர இன்னும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு, உலகத்திற்கு நேராய் வாழாதபடிக்கு, கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க அதே பகுதியில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17 முதல் வாசிங்க. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். வாசிங்க. நல்ல மரம், வாசிங்க, கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம், வாசிங்க, நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. வாசிங்க. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. பாருங்க, அவர்களுடைய கனிகளினாலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற செயல்களினாலே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துகிற கனிகளினாலே நம்மை அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் சொல்லுகிறார். சொல்லாரு, அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை என்னென்ன கனிகளை கொடுக்க வேண்டும், என்னென்ன கனியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் அநேக விஷயங்களை நாம் பார்க்க முடியும்.
விசேஷமா பார்க்கும்போது கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆவியின் கனியோ, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை என்னென்ன கனியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சையடக்கம். பாருங்க, இந்த காரியங்களை ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே கனியாக வெளிப்படுத்த வேண்டும். நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையில, இந்த வசனத்துல, இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் கனி கொடுக்கிறவளா இருக்கிறோமா? என்னென்ன காரியம்? அன்பு, நம்மகிட்ட அன்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னா, ரெண்டாவது சந்தோஷம், மூன்று சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். பாருங்க, இந்த கனி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த கனி ஒரு மனம் திரும்பின தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கனி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படாமல் இருக்கும்னு சொன்னா, நம்மை ஒன்று ஆராய்ந்து பார்க்கணும். எந்த இடத்துல நாம் இந்த கனியை வெளிப்படுத்த முடியாம இருக்கோ, அதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கனியை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கணும். ஏன்னா தேவன் நம்மை உருவாக்கி இன்றும் ஜீவனோட வைத்திருப்பது நாம் கசப்பான கனியை கொடுக்கும்படியாய் அல்ல, நாம் பிரைஸ் தி லார்ட் அழுகின கனியை கொடுக்கும்படியாய் அல்ல, ஒரு பிரயோஜனமற்ற கனியை கொடுக்கும்படியாய் அல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் வாழும்படியாய் அல்ல, ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாகவே, தேவன் விரும்புகிறதான ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவே ஆண்டவர் கிருபையாய் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். சோ தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியின் கனி வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய், பிரைஸ் தி லார்ட், ஒரு 3 விஷயங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 12:9 வாசிங்க. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. உங்கள் அன்பு எப்படி இருக்க கூடாது? மாயமற்றதாய் இருக்க கூடாது. அப்படிதானே? உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அர்த்தம் என்ன? நிறைய பேரு அன்பு காமிப்பாங்க, ஆனா எப்படி இருக்கும்? அந்த அன்பு மாயமுள்ள அன்பு. இந்த உலகத்துல நிறைய பேர் அன்பு காமிப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா டைம் பீயிங் உள்ள அன்பு. நிறைய பேர் அன்பு காமிப்பாங்க, தேவைக்கு மாத்திர அன்பு காமிச்சு என்ன பண்ணுவாங்க? விட்டுருவாங்க. அழகா சொல்றாரு, உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதா இருப்பதாக. ஒரு கனி கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையா இருக்க வேண்டும். அந்த அன்பிலே மாயம் இருக்கக்கூடாது, அந்த அன்பிலே பரிசுத்தம் உண்டா இருக்க வேண்டும், அந்த அன்பிலே உண்மை இருக்க வேண்டும், அந்த அன்பிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சந்தோஷம் உண்டா இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சில தேவைக்கான சில அன்பு காண்பிக்கிறவங்களாக, அதனால ஏதாவது சூழ்நிலைக்காக அன்பு காண்பிக்கிறவங்களாக, இல்லைன்னா நேரத்துக்கு பார்க்கும்போது மாத்திரம் அன்பு காண்பிக்கிறவங்களா இல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உண்மையான அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு காண்பிக்கிறதா இருந்தாலும் சரி, பெற்றோரிடத்தில் அன்பு காண்பிக்கிறதா இருந்தாலும் சரி, பிள்ளைகளிடத்தில் அன்பு காண்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஊழியரிடத்தில் அன்பு காண்பிக்கிறதா இருந்தாலும் சரி, விசுவாசிகளோடு அன்பு காண்பிக்கிறதா இருந்தாலும் சரி, நாம் எங்கே சென்று அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தாலும் அந்த அன்பு மாயமற்ற அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. முக்கியமாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து ஒரு மிக முக்கியமான பாடல் இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட். பாருங்க, நல்ல ஒரு பாடம். அன்பை குறித்து மிக அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க, 1ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர்
chapter 13 verse from 1 வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும், அன்பு எனக்கிராவிட்டால், சபையில வந்து பயங்கரமா அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுவாரு, மனுஷர் பாஷையை பேசினாலும் இல்ல தூதனுடைய பாஷையை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், வாசிங்க, சத்தமிடுகிற வெண்கலம் போலவும், சத்தமிடுகிற வெண்கலம் போலவும், ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும், ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கும். அல்லேலூயா. அப்போ மனுஷர் பாஷையை பேசினாலும் இல்ல தூதர் பாஷையை பேசினாலும் அன்பு ஒரு மனுஷனுக்கு பேசிக்கா இருக்க வேண்டிய ஒன்று. பாருங்க, ஒருவேளை இங்க வந்து பயங்கரமா சத்தம் போட்டு ஆராதிச்சு சத்தம் போட்டு தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதிப்பது நல்ல சந்தோஷமான காரியம்தான். ஆனா அதே வேளையில நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சந்தோஷமான அன்பு நமக்குள்ள வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் உருவாக்குறவளா இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, மனுஷர் பாஷையை பேசினாலும் இல்ல தூதர் பாஷையை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து, தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், சகல விசுவாசம், என்ன விசுவாசம்? மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அப்போ பிரைஸ் தி லார்ட், சக மக்களோடு சக குடும்பத்தின் மக்களோடு சகோதர சகோதரிகளோடு பெற்றோரோடு பிள்ளைகளோடு விசுவாச மக்களோடு எந்த ஒரு சின்ன சின்ன குறைபாடு இருந்தாலும் சரி, சின்ன சின்ன மன அழுத்தம் மன கஷ்டம் இருந்தாலும் சரி, அவைகளை மாற்றி வைத்து விட்டு அன்புள்ளவளா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் 8 வருஷம் ஆச்சு நான் இவங்க கூட பேசி, இவங்க கிட்ட எல்லாம் இனி பேசுற மாதிரி இல்ல பாஸ்டர், நான் செத்தா கூட அவங்க என்ன பண்ண வேண்டாம், என் வீட்டுக்கு வரவே கூடாது, இப்படிலாம் பேசுவாங்க நிறைய பேர். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவங்க பேசிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னா அன்புள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருப்பாங்க. தொடர்ந்து வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க, வாசிங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனமே இல்லை. பாருங்க எவ்வளவு முக்கியமா அன்பை வலியுறுத்துறார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். இன்னும் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும், அன்புக்கு நீடிய சாந்தம் இருக்கிறது, தயவும் உள்ளது, தயவு இருக்கிறது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்குள்ளே பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் கோபம் கொள்ளாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அல்லேலூயா. ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டத்துல உண்மையான அன்புள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மால ஏதாவது உதவி செய்ய முடியுமா, ஏதாவது நமக்கு உதவி செய்ய முடியுமான்னு தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய கஷ்டத்துல சந்தோஷப்படுகிறவங்களா இருக்க மாட்டாங்க, உதவி செய்கிறவங்களா இருப்பார்கள். இப்படி உண்மையான அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற அன்பு வீணானது. இந்த உலகம் வீணான அன்பை தான் கொடுக்கும். பாருங்க, டைம் பீயிங், அதாவது கொஞ்ச நாள் அன்பா இருப்பாங்க, கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க. பாருங்க, அவங்க பேசுற சில நேரத்தில் சில நபர்கள்லாம் பேசுற வார்த்தையெல்லாம் பயங்கரமா இருக்கும்.
கேட்பதற்கு பயங்கரமா இனிமையாகவும் இருக்கும். ஆனால் ஒரு நிரந்தரமான உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போனா அந்த இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நம்ம காணாம படிச்சுக்கணும், மனப்பாடமா படிச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்பின் சுபாவங்கள் வெளிப்படணும். இந்த அன்பின் சுபாவங்கள் நமக்குள்ள வெளிப்பட்டாதான் உண்மையாக ஒரு கிறிஸ்தவ அன்புக்குள்ள நம்ம நிலைத்து நிற்க முடியும். ஒரு தேவ அன்பு நமக்குள்ளே வெளிப்படணும்னு சொன்னா இந்த சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்படணும். தொடர்ந்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி வாசிங்க, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கூட சகோதர அழகா சாட்சி சொன்னார்ல. இந்த சாட்சியில அதாவது தேவ சமூகத்தில் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்தார். அட்மிஷன் விஷயம் இந்த நாட்களில் சின்ன பிள்ளைகளுக்கு அட்மிஷன் வாங்குறது ஒரு பெரிய பாடாயிடுச்சு. பாருங்க, சில ஸ்கூல்ல எல்லாம் லட்சக்கணக்கில் எல்கேஜிக்கு ஆர் ப்ரீகேஜிக்கே லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ள மாற்றப்பட்டாச்சு. பாருங்க, அட்மிஷன் கிடைக்கிறது அவ்வளவு டஃப்பா இருக்கு. பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவர்கள் தேவனையே சார்ந்திருப்பார்கள். தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏற்ற நேரத்திலே ஏற்ற நன்மையை தேவன் செய்து நடத்த கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே பிரைஸ் தி லார்ட், முதலாவது நம்முடைய அன்பு யாரிடத்தில் இருக்க வேண்டும்னு சொன்னா நம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு தேவனை விட்டு ஒரு காலம் மாறவே கூடாது. பாருங்க, முதலாவது நம்ம யாரை நேசிக்கிறோம்னு சொன்னா இந்த உலகத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், என் ஆண்டவராகிய இயேசுவை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கடைசி துளி ரத்தம் வரைக்கும் சிந்தினதுனால்தான் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே நான் விடுவிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆகையால் என்னுடைய அன்பு எப்போதுமே எப்படி இருக்கும்? தேவனிடத்திலே காணப்படும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே அன்பு உண்மையா இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற அன்பு உண்மையா இருக்கணும். சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கிற அன்பு உண்மையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகள் ஜனங்களுக்குள்ள இருக்கிற அன்பு உண்மையா இருக்கணும். வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 21ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:20-21 வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பாருங்க, அழகா சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அப்போ தேவ பிள்ளைகள் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தான் கண்ட சகோதரத்திலே அன்பு கூறுவதா இருக்கணும். தான் கண்ட சகோதரத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? ஒருவேளை சில சகோதரர்கள் சில தேவையற்ற காரியங்களை செய்யலாம். ஒருவேளை நமக்கு மனசாவப்படுகிற சில விஷயங்களை செய்யலாம். நாம் விரும்பாத சில காரியங்களை செய்யலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் சகிக்கிறவளா இருக்கணும். பாருங்க, சொல்லும்போது சொல்லாரு, அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் அது சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்போ தான் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூற முடியும்? சோ அன்பின் சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. நாம் தேவ பிள்ளைகள் அந்த அன்பு என்கிற கனி நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வெளிப்படுத்த வேண்டும். அன்பு என்கிற சுபாவம் நமக்குள்ள நிச்சயமாய் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்கள் இன்னும் அன்பை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
ஆனால் தேவ சமூகத்தில் சுருக்கமான நேரமா இருக்கிறபடினாலே நான் அடுத்த பகுதிக்குள்ளே கடன் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நாம் கசப்பான பழங்களை கொடுக்கும்படியாய் தேவன் நம்மை வேலியடைக்கவில்லை. கசப்பான பழங்களை கொடுக்கும்படியாய் தேவன் நம்மை ஒரு தோட்டத்தில் நாட்டவில்லை. கசப்பான பழங்களை கொடுக்கும்படியாய் நமக்கு அந்த ஆலை கட்டப்படவில்லை. கசப்பான பழங்களை கொடுக்கும்படியாய் நம்மை தேவன் நிலைநிறுத்தவில்லை. நாம் நல்ல பழங்களை கொடுக்கும்படியாகவே தேவ சபையிலே, தேவ ஆலயத்திலே தேவன் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு நமக்குள்ளே வெளிப்படணும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில என்ன வெளிப்படணும்னு சொன்னா, மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. முதல்ல என்ன வெளிப்படணும்? ஒரு மனம் திரும்பின தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் முதல்ல என்ன வெளிப்படணும்? அன்பு வெளிப்படணும். இரண்டாவது என்ன வெளிப்படணும்? மன்னிப்பு வெளிப்படணும். நிறைய பேருக்கு இந்த பூ ரொம்ப குறைவு. அப்படிதானே? இந்த மன்னிப்பு என்கிற பூ என்னது? அன்பு என்கிற பூவும் குறைவு, மன்னிப்பு என்கிற பூவும் குறைவு. ஏன்னா நிறைய பேர் பொதுவாக தான் நினைக்கிற காரியம் நிறைவேறலைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? சகிக்க முடியாது. நான் நினைச்ச காரியம் நிறைவேறினா சந்தோஷம், நினைச்ச காரியம் நிறைவேறலைன்னா தான் எந்த லெவலுக்கும் போய் அதை செயல்படுத்துறதுக்கு ஓகே இருப்பாங்க. சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். பொதுவாக பிடிச்ச முயலுக்கு 4 கால் தான் இருக்கும். இவங்க சொல்றாங்க இவங்களுக்கு ஒரு கால் தான் மடங்கி போயிடுச்சு. இல்லையா, முயலுக்கு 4 கால் இருக்கணும். நோ, நான் சொன்னதான் சரி. இந்த மன்னிக்கிற சுபாவம் நிறைய பேருக்கு இந்த நாட்களில் குறைந்து போய்விட்டது. கணவன் மனைவியை மன்னிக்கிறது குறைந்து போய்விட்டது. மனைவி கணவனை மன்னிக்கிறது குறைந்து போய்விட்டது. சகோதரர்கள் சகோதரிகளை மாறி மாறி மன்னிக்கிறது குறைந்து போய்விட்டது. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னு சொன்னா, மன்னிக்கிற சுபாவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனம். The book of Matthew chapter 6 verse 14 and 15 வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னித்தால், உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால், உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பாருங்க, அநேக நேரங்களில் இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு குறைவா இருக்கு. அழகா சொல்வாரு பாருங்க, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்க அவங்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் தப்பிதங்களையும் பரமபிதா மன்னியாதிருப்பார். பாருங்க, ஆண்டவர் நம்மளை மன்னிக்கலைன்னா இந்த உலகத்தில் நம்மால் என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. அப்போ தேவன் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கணும்னு சொன்னா நாமும் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் தெரியாம ஒரு தப்பு ஒருத்தவங்க பண்ணிடுவாங்க. ஒருவேளை தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணா கூட ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே வளருகிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மன்னிக்கிற சுபாவம் ஒரு குடும்பத்திற்குள்ள இருக்குன்னா, மன்னிக்கிற சுபாவம் ஒரு சபையில இருக்குன்னு சொன்னா, மன்னிக்கிற சுபாவம் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்குன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை மிக அழகாக இருக்கும், மிக சந்தோஷமா இருக்கும். அவங்க டேக் இட் ஈஸி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வேலை செய்கிற இடங்களிலே மன்னிக்கிற சுபாவம் உண்டாகணும், சபையிலே மன்னிக்கிற சுபாவம் உண்டாகணும், குடும்பத்திலே மன்னிக்கிற சுபாவம் உண்டாகணும். பாருங்க, இந்த மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சிலுவையிலே ஏறின உடனே, சிலுவையிலே 3 ஆணிகளிலே தொங்கின உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பாருங்க, இயேசு ஒரு தப்பு பண்ணல, அவர் ஒரு குற்றமும் செய்யல. அவர் அடிக்கப்படுகிறார்,
நொறுக்கப்படுகிறார், அவருடைய சதை கிழிக்கப்படுகிறது, வேதனைப்படுத்தப்படுகிறார், காரி துப்பப்படுகிறார், தலையில முட்கிரீடம் சூட்டப்படுகிறது. எவ்வளவு கொடிய வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடிய வேதனைப்படுத்துகிறாங்க. இந்த நிலைமையில 3 ஆண்டுகளிலே குற்றமில்லாத ஆண்டவராக இயேசுவை கல்வாரி சிலுவையிலே தொங்கி நிறுத்தின வேளையிலே இயேசு சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா. பாருங்க, குற்றம் இல்லாத இயேசு தன்னை குற்றப்படுத்தினதான ஜனங்களுக்காக அவர் மன்னிப்பை வேண்டிக் கொண்டவராக இருந்தார். இந்த சுபாவம், இந்த செயல் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 11:25 வாசிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அப்போ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நம்மள ஒண்ணு ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம யாரையாவது மன்னிக்காம இருக்கிறோமா? ஏதாவது மன்னிக்காத சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? நம்மள ஒண்ணு ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஒருவேளை நம்ம யாருக்காவது மன்னிக்காம இருப்போம்னு சொன்னா தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி, ஆண்டவரே நான் இவங்களை மன்னிக்காம இருக்கிறேன், இந்த மன்னிக்கிற சுபாவம் எனக்குள்ள இல்லாதனால இவங்ககிட்ட நான் சண்டை போட்டு இருக்கிறேன், இவங்கள்ட்ட நான் சகிச்சு போகல, இவங்கள்ட்ட நான் சமாதானமா போகலன்னு சொல்லி ஒருவேளை ஏதாவது காரியம் இருக்கும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்னிப்பை கேட்டு நாம் ஒப்புரவாகி தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. திருவிருந்தில் பங்கெடுப்பதற்கு முன்பாக, ஜெபிப்பதற்கு முன்பாக, கர்த்தருடைய வார்த்தைகளை சத்தியங்களை அறிவிக்கிறவங்க சத்தியத்தை சொல்வதற்கு முன்பாக, ஊழியங்கள் செய்கிறவங்க ஊழியம் செய்வதற்கு முன்பாக, நாம் ஏதாவது விஷயங்கள்ல யாருக்காவது மன்னிக்காம இருப்போம்னு சொன்னா ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று சொல்லி யார்கிட்டையாவது நம்ம ஒப்புரவாகாம இருப்போம்னா ஒப்புரவாகும்படியாய் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே காத்திருப்போம் என்றால் நம்முடையதான ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு குடும்பம், அதாவது கணவன் மனைவி, ஒரு புது மன தம்பதிகள், திருமணமான ஒரு புது மன தம்பதிகள் 2 பேருமே சபைக்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்கிறதான ஒரு குடும்பம். இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா திருமணமான பிறகு மனைவிக்கு முதலாவது ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதாவது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் பிறந்த நாள் வருகிறது. கணவனாருக்கு என்னன்னு சொன்னா மனைவிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் என்று சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு கார் மனைவிக்கு என்ன பண்ணலாம், கிஃப்ட் கொடுக்கலாம். ஒரு வசதியான குடும்பம் தான், கார் கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடியே மனைவியே கார் என்ன பண்ணாங்க, படிக்க வச்சுட்டாரு. மனைவி நல்ல கார் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ என்னன்னா அவருடையதான பர்த்டே வரும்போது என்ன பண்ணாருன்னா இந்த காரை கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மனைவிக்கு தெரியாம காரை என்ன பண்ணாருன்னு சொன்னா வாங்கிட்டு நேரம் அவருடைய வீட்டுக்கு ஃபிளாட்டுக்கு கீழே என்ன பண்ணாருன்னா காரை கொண்டு விட்டுட்டு இவர் சாதாரணமாக இருந்துட்டார். இவருக்கு மனைவிக்கு பிறந்த நாளுங்கிற விஷயம் இவருக்கு தெரியும்ங்கிற விஷயம் மனைவிக்கு தெரியும். ஆனால் வீட்டில் கேக் ஒன்று வாங்கலை, வீட்டில் எதுவுமே வாங்கலை. சிலவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு கேக் வெட்டிட்டு இருப்பாங்க. அப்படின்னா ஓகே, இவர் அப்படியெல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க மனைவி, ஆனால் ஒன்றுமே இவர் செய்யலை. காலையில் எழும்பினாரு, ஈவன் ஒரு ஹாப்பி பர்த்டே கூட என்ன பண்ணலை, சொல்லலை. இவங்களுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு, என்னடா ஒரு ஹாப்பி பர்த்டே கூட சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இவங்க கொஞ்சம் ஆளு முகம் எப்படி இருக்கும், சகோதரிமாருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அவங்க என்ன பண்ண கொஞ்சம் முகம் இருட்டாத இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே சொல்லலை அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இவர் ஆஃபீஸுக்கு போகிற நேரத்தில் என்ன பண்ணாருன்னா இவர் ஒரு சின்ன ஒரு பார்சல், அதில் என்னன்னா சாவி இருக்கு. சாவி என்ன பண்ணார், சின்ன பார்சல் எடுத்து என்ன பண்ணாரு கொடுத்துட்டு, சின்ன பார்சல் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது, அப்படி அந்த அளவுக்கு சின்ன ஒரு குட்டி பார்சல் எடுத்து கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு கொடுத்துட்டு இவர் என்ன பண்ண ஆஃபீஸ் கிளம்பிட்டார். ஆஃபீஸ் கிளம்புனதான மனுஷன் அவர் போன பிறகு இவங்க என்ன பார்சல் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன இருக்கு, ஒரு நல்ல ஒரு கார் கீன்னு வந்தோடனே இவங்களுக்கு புரிஞ்சிச்சு கார் எங்கே நிற்குது, கீழே அப்பார்ட்மெண்ட் கீழே என்ன பண்ணி நிற்குதுன்னு சொல்லிட்டு
இவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓடி வந்து கார் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்துட்டாங்க. கார் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சூப்பரான ஒரு காஸ்ட்லியான ஒரு காரை பார்த்த உடனே காரை டிரைவ் பண்ணணும் ஒரு ஆசை. என்ன பண்ணாங்க, காரை ரிமோட் வச்சு ஓப்பன் பண்ணிட்டு காருக்குள்ளே ஏறிட்டாங்க. ஏறிட்டு என்ன பண்ணாங்கன்னா, காரை மூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது ஜஸ்ட் மூவ் பண்ணி பின்னாடி எடுக்கும்போது காரு நேரம் என்னன்னா ஒரு பில்லரில் போய் ஒரே சாத்து பில்லரில் போய் இடிச்சிச்சு. கார் முதல் நாள் இந்த முதல் பர்த்டே டைம்லேயே கார் என்ன பண்ணிச்சா போய் இடிச்சிச்சு. இடித்த உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இவர் சந்தோஷமா இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, என்ன செம சாத்த போகிறாரு, அடிக்க போகிறார் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணால் ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. இவங்க ஃபோன் பண்ணி என்ன பண்ணலை, கார் இடித்த விஷயத்தை அவங்க சொல்லவே இல்லை. இவர் என்ன பண்ணாருன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு சாயங்காலம் வராரு. இந்த அம்மையார் கடைசியில் என் வீட்டில் என்ன பண்ணார், ரொம்ப சோர்ந்து போய் என்ன பண்ண இருக்கிறாங்க. இருந்த சூழ்நிலையில் இவர் வந்து கேட்குறாரு, என்னாச்சு, என்ன விஷயம், ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிற அப்படி கேட்கும்போது அழுதுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ஆசையாக எனக்கு முதல் கிஃப்டாக வாங்கி கொடுத்த காரை நான் என்ன பண்ணுறேன்னா ரிவர்ஸ் எடுக்கும்போது இடிச்சிச்சு, அது ரொம்ப என்ன பண்ண அடிபட்டுச்சு, கார் அங்கே நிற்குது அப்படி சொன்ன உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கார் நம்ம எப்போ வேணாலும் ஒரு புது கார் என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். புது கார் எப்போ வேணால் வாங்கிடலாம். இந்த காரை எப்போ வேணாலும் ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் இந்த நாளில் நீ சமாதானம் இல்லாமல் துக்கத்தோடு இருக்க வேண்டாம், நான் இதை உனக்கு மன்னிக்கிறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீ ஹாப்பி ஆயிருன்னு சொன்ன உடனே அந்த சகோதரிக்குள்ளே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. எதற்காக நான் சொல்லுகிறேன்னா, நிறைய பொருட்களை நம்ம வாங்கிடலாம். திரும்ப ஒரு கிளாஸ் உடஞ்சிச்சோன்னா திரும்ப வாங்கிடலாம். ஒரு மொபைல் ஃபோன் உடஞ்சிச்சோன்னா திரும்ப வாங்கிடலாம். இல்லைன்னா ஒரு பொருள் உடஞ்சிச்சோன்னா திரும்ப வாங்கிடலாம். ஆனால் நிறைய பேர் சின்ன சின்ன பொருட்களுக்காக குடும்பத்தில் சண்டை போட்டு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் மன்னிக்காம இருக்கிறத அநேகருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகையால் இதில் என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னா, பொருட்கள் வாங்கிடலாம், ஆனால் அதே வேளையிலே மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாய் ஒரு குடும்பம் இருக்குமே என்றால் அந்த குடும்பத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை இவர் மன்னிக்காம நான் இவ்வளோ ஆசையை வாங்கி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 அடி போட்டிருந்தாருன்னா என்ன ஆகும்? ஒருவேளை அவங்க சுருண்டு கீழே விழுந்திருப்பாங்க, இல்லைன்னு சொன்னால் அவங்க போலீஸுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்பாவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே இருக்கும், டிவோர்ஸுங்கிற லெவலில் போயிடும். பாருங்க, இந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு போயிடும். ஆனால் அங்கே மன்னிக்கிற சுபாவம் இருந்து அந்த குடும்பத்திலே தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாசிங்க இன்னொரு வேத பகுதி வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம், பிரைஸ் தி லார்ட், 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த போர்ஷனுக்காக வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால், மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால், ஹோலி ஸ்பிரிட்டுக்கு விரோதமாய் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தேற்றவாளன். பரிசுத்தாவுடைய வேலை என்னன்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஜனங்களுக்கு கண்டித்து உணர்த்த வேண்டியது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நாட்களிலே அநேக விதமான தவறான போதனைகள், தவறான காரியங்களை சொல்றாங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினால் அவனுக்கு இம்மையிலும் மன்னிக்கப்படுவதில்லை, மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நாம் தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துதித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று அன்புள்ளவங்களா இருக்கணும், ரெண்டாவது என்ன பண்ணணும், மன்னிப்புள்ளவங்களா இருக்கணும். என்னது? மன்னிப்புள்ளவங்களா இருக்கணும். முதல்ல அன்பு என்கிறதான ஒரு பூ இருக்கு, ரெண்டாவது என்னது, மன்னிப்பு என்கிற ஒரு பூ இருக்கு, கடைசியா மூன்றாவது விட்டு கொடுப்பு. மூணாவது பூ என்னது? விட்டு கொடுப்பு. இந்த பூ நமக்கு மிக முக்கியம். அப்படின்னா நிறைய பேர் அன்புள்ளவங்களா இருப்பாங்க,
கொஞ்சம் மன்னிக்கவும் செய்வாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய ரைட்ஸை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இது என்னுடைய ரைட்ஸ், இது என்னுடைய செருப்பு, இது என்னுடைய ட்ரெஸ்ஸு, இது என்னுடைய பொருள், இதை நீங்க தொடவே கூடாது. பாருங்க, விட்டு கொடுக்கிறதான விஷயம். வாசிங்க, யார் விட்டு கொடுக்கிற சுபாவம் உள்ளவங்களா இருந்தாங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், அதுல பிரைஸ் தி லார்ட் 12ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. ஆதியாகமம் 26:12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து வாசிங்க மகா பெரியவனானான். தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே வாசிங்க, பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வாசிங்க, அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீர் எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றார். வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு வாசிங்க, கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி, பாருங்க, பள்ளத்தை வெட்டினது யாரு? ஈசாக்கின் மேய்ப்பர். தண்ணி என்ன பண்ணுதுன்னா, இவங்க வெட்டும் போது தண்ணி வருது. ஆல்ரெடி ஒரு பிரச்சனையை தாண்டி விட்டு கொடுத்துட்டு வராரு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் கடந்து வந்து கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. வாசிங்க. ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அந்த இடத்திலே அவன் விட்டு கொடுத்து அதற்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். சண்டை போடவே போகல. யாரு? ஈசாக்கு தன் மேய்ப்பர்களோடு சண்டை போடவே போகல, விட்டு கொடுத்து கொண்டே இருந்தார். ஏசேக்கு வந்தது, சித்னா வந்தது. ஆனால் ஈசாக்கு கவலைப்படவே இல்லை. நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கென்று குறித்த காரியத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி தனக்குரியதான் நன்மைகளையும் தனக்கு வந்த நன்மைகளையும் விட்டு கொடுத்து கொண்டே இருந்தார். கடைசியாய் கர்த்தர் ரெகோபோத் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதே இல்லை. விட்டு கொடுக்கிறவருடைய வாழ்க்கையிலே குறைந்து போவதே இல்லை. நம்முடைய வாழ்க்கை விட்டு கொடுக்கிற சுபாவம் உள்ளதா இருக்க வேண்டும். குடும்பத்திலே விட்டு கொடுக்கிற சுபாவம், பிள்ளைகள் மத்தியிலே விட்டு கொடுக்கிற சுபாவம், பெற்றோர் மத்தியிலே விட்டு கொடுக்கிற சுபாவம், சகோதரர் மத்தியிலே விட்டு கொடுக்கிற சுபாவம், வேலை செய்கிற ஸ்தலங்களிலே விட்டு கொடுக்கிற சுபாவம், தேவ பிள்ளைகள் ஒருவர் விட்டு கொடுக்கிற சுபாவம் உள்ளவர்களாக இருப்போம்னு சொன்னா கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற தேவ பிள்ளைகள் ஒன்று அன்புள்ளவங்களா இருக்கணும், ரெண்டாவது மன்னிக்கிற சுபாவம் உள்ளவங்களா இருக்கணும், மூன்றாவது விட்டு கொடுக்கிற சுபாவம் உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. இந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஹல்லேலூயா நம்ம இன்னும் ஆண்டவருக்கு முன்பாய் அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கேட்ட வசனங்களின்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாய் நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சிறிது நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்புள்ளவர்களாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். மன்னிக்கிறவர்களாக இருப்போம்.
பிரைஸ் தி லார்ட். விட்டு கொடுக்கிறவர்களா இருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை நம்மோடு கூட இந்த நாளில் நம்மத்தில் இடைப்பட்டு இருக்கிறார். ஒருவேளை அன்பில்லாதவர்களா இருப்போமே என்றால், மன்னிக்கிற சுபாவம் இல்லாமல் இருக்குமே என்றால், விட்டு கொடுக்கிற சுபாவம் இல்லாமல் இருக்குமே என்றால், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் சிறிது நேரம் ஜெபம் பண்ணுவோமா? முடிந்தவங்க முழங்கால் படி போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவர் இந்த சுபாவங்கள், இந்த கனி என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் அப்பா. அன்பு என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த கனி என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோமா? ஆண்டு நான் விட்டு கொடுக்கிற சுபாவம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மன்னிக்கிற சுபாவம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கு பகலில் பறக்கும் அம்புக்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு எல்லாரும் சேர்ந்து இன்னும் சத்தமா பாடுவோமா? தேவனை உயர்த்தி பாடுவோம். நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஆமென், 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 ஆமென். கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் சிறிது கரங்களை தட்டி ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நான் கொடுக்கும்படியாய் எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்போம். மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாய் இருக்கணும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அன்புள்ள சுபாவம் உள்ளவர்களா இருக்கணும், விட்டு கொடுக்கிற சுபாவம் உள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவரே. இந்த மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி என்னுடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, அன்பு மாயமற்றதா இருக்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை தேவனுக்கு முன்பாய் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து இடைப்படுவாராக. கடைசி ஜெபத்தை இசைவான் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் என் தேவன் மகிமைப்பட்டவர்
விசேஷமாக வார்த்தையோடு எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்கிறதான வேத வாக்கியத்திலிருந்து கர்த்தாவே அநேக வேத வசனங்களை இருப்பிடத்தின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நீர் கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் அன்பின் மூலமாய் அப்பா ஸ்தோத்திரம், மன்னிக்கிற சுபாவத்தின் மூலமாய், விட்டு கொடுக்கிற சுபாவத்தின் மூலமாய் கர்த்தாவே நாங்கள் கனி கொடுக்கிற ஜீவியம் ஜீவிக்க கர்த்தரை எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இப்படியாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை செயல்படுத்தும் பொழுது அதனால் வரும் நன்மைகளையும் வேத வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம், அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உம்முடைய வேத வசனத்தை காத்து நடக்கும் பொழுது அதனுடைய நன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஏதுவானபடியா இருக்கும் என்பதனால வேத வசனத்தை காத்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.